ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உன் மனதை அடக்குகிறவன் வாழ்க்கையை ஆளுகிறவன். ஆனால் உன் மனதை அமைதிப்படுத்தும் சக்தி உன்னிடம் இருக்குமா? சாணக்கியர் சொல்வார், மனம் அமைதியாக இருந்தால் முடிவு சரியாக இருக்கும். மனம் சத்தமாக இருந்தால் வாழ்க்கை குழப்பமாகும். தியானம் என்பது இராணுவ பயிற்சி மாதிரி. மூச்சை கவனிப்பது மனத்தை உருப்புள்ளியில் நிறுத்தும். ஒரு இளைஞன், மனம் எப்போதும் குழப்பம். வேலை கிடையாது, கோபம் அதிகம், திசை தெரியாது. ஒரு நாள் ஒரு முனிவர் சொன்னார், உன் மூச்சை 5 நிமிடம் அமைதியாக கவனித்துப் பாரு. மனதுதானே சரியான பாதை காட்டும். அவன் தினமும் தியானம் செய்தான். 1 மாதத்தில் கோபம் குறைந்தது, தெளிவு வந்தது, வாழ்க்கை முன்னேறியது. கவனிக்க வேண்டியது, மனம் எங்கு ஓடுகிறது? என்னென்ன எண்ணங்கள் பலவீனம் தருகின்றன? செய்ய வேண்டியது, மூச்சை மெதுவாக கவனிக்கவும். எண்ணங்கள் வந்தாலும் எதிர்க்காமல் அவற்றை கவனிக்கவும். தவிர்க்க வேண்டியது, உடனே மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசையை தோற்கடிக்கவும். தொழில் வாழ்வில் கோபம் குறையும், தெளிவான முடிவுகள் வரும். உறவுகளில் பேச்சு மென்மையாகும். வியாபாரத்தில் சரியான சந்தர்ப்பத்தை அடையாளம் காண முடியும். தன் வளர்ச்சியில் மன வலிமை உயரும். சாணக்கியர் எச்சரிக்கை, அமைதியை அலட்சியம் செய்தவனின் வாழ்க்கை திசை இழக்கும். தியானம் விளையாட்டு அல்ல, ஒழுக்கமும் தொடர்ச்சியும் வேண்டியுள்ளது. உன் மூச்சை கவனிக்கும் நாளிலிருந்து உன் வாழ்க்கை நீ கட்டுப்பாடு அடையும். அமைதி, கவனம், சக்தி, வெற்றி. Stay motivated. Love you all. Take care. Bye.